நாளுக்கு நாள் நம்ம லேசினஸ் ஏன் அதிகமாகுது? யூடியூப் ஆப் ஓபன் பண்ணி ஒரு வீடியோ முடிஞ்சா இன்னொரு வீடியோ ரெகுலரா பார்க்க தெரிஞ்ச நமக்கு டெய்லி ஒரு 3 டாஸ்க் கொடுத்து பண்ண சொன்னோம்னா பண்ண முடியல. ரொம்ப லேசியா இருக்கு, போர் அடிக்குது. ஏன் இந்த விஷயம் வருதுன்னா, நம்மளுடைய மைண்ட் அந்த விஷயத்த பண்ண சொல்லி ரிமைண்ட் பண்ண மாட்டேங்குது அந்த டேல. அதனாலதான் இதை பண்ணணுமா அப்படின்ற மாதிரி லேசி ஆகுறோம். ஆனா ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே கீழே இன்னொரு வீடியோ இருக்கு, அவங்க டைட்டில் தம்ப்நெயில்ல கொடுத்திருக்கிற விஷயத்த பார்க்கும் போதே என்ன புதுசா இருக்கே, இப்படி ஆனா என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கியூரியாசிட்டியோட யூடியூப் மட்டும் இல்லாம எந்த ஒரு நியூஸ் பேப்பரா இருந்தாலும் சோஷியல் மீடியாவா இருந்தாலுமே அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்க வைக்கிறதுக்கு பேரு ஹியூமன் சைக்கலாஜிக்கல் வைஸா பார்த்தோம்னா ஜைகானிக் எஃபெக்ட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே எஃபெக்ட் 3 செகண்ட்ல நம்மளுடைய டெய்லி டாஸ்க்லயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம லேசினஸ் கட் ஆயிட்டு அந்த ஒரு ஆசனஸ் ஃபாஸ்டா முடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னது? அடுத்த டாஸ்க் இருக்குன்னு நம்ம மைண்ட் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம லேசினஸ் ஆகாம போர் அடிக்காம அந்த வேலைகளை பார்த்து முடிச்சிருவோம். கரெக்டா? ஸோ அப்ப நம்ம நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியோ காலையில ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியோ நமக்கு என்னென்ன டாஸ்க் இருக்கு அப்படின்ற டு டூ லிஸ்ட் எழுதினாலே சிம்பிளா நம்மளுடைய மைண்ட் ஒரு டாஸ்க் முடிச்சு நம்ம சும்மா உட்காந்து இருக்கும் போது அடுத்த டாஸ்க் இருக்குன்றதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்மளுடைய லேசினஸ் போயிட்டு செகண்ட் ஒர்க் தேர்ட் ஒர்க்னு போயிட்டு அந்த டாஸ்க்கை ஃபாஸ்டா முடிக்கிறதுக்கு இந்த எஃபெக்ட் நமக்கு யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க.